எவ்வளோ வேதனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் கண்ணீரை ஏசப்பா துடைப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் இருக்குதே, வீடு கட்டிருந்தாலும் எனக்கு கடன் ஆச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சேன் கடன் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரலான்னு சொல்லி நான் தெரியாதனமாக இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கி முன்பணம் போட்டு நான் கட்டிட்டேன், பிள்ளை போன இடத்துல வேலையும் சரி கிடையாது, சம்பளமும் சரியாக வரமாட்டேங்குது, நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன், எப்படி கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போய் நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு கல்யாண கடத்தோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். அடுத்தது இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தொழிலில் நஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி அந்த தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை பயங்கர மனவேதனைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஏசப்பா உங்களுக்கு தர வார்த்தையாக நீங்கள் நினைக்கணும். உங்கள் கிச்சனில் இப்போ ஒன்றுமே இல்லை, அரிசி பருப்பு காய்கறி எதுவுமே சமைச்சு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன் உப்பு கூட இல்லைன்னு வச்சுங்க. உங்கள் கையில் ஒரு பால் பாக்கெட் வாங்கலான்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டால் கூட அந்த 30 ரூபா 35 ரூபா கொடுத்து பால் பாக்கெட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்கள் கிச்சனுக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலை, உங்கள் கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? நான் காண்பிக்கிற இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வச்சு கடன் தொல்லையில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்காகவே ஆவியானவர் இந்த வசனங்களை தர, ஓகேங்களா? என்னை நீங்கள் வெளியால நினைக்காதீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சிக்கின்னு நீங்கள் இந்த வசனத்து மேலே ரொம்ப ரொம்ப நீங்கள் பாசம் வச்சு அன்பு வச்சு மனதுருகி நீங்கள் ஜெபிக்கணும். கடன் தொல்லை ஏற்பட்டுட்டாலே கண்ணீர் ஜெபத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த கண்ணீர் ஜெபந்தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஜெபத்தை கொண்டு போய் நிறுத்தும். அதனால தான் நான் எல்லா மெசேஜிலும் ஒன்று சொல்லுவேன், கண்ணீரிட்டு அழுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா உங்களுடைய கடத்தொல்லையிலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு தருவார், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கண்ணீர் விட்டு அழுது பாவ மன்னிப்பை டெய்லி கேளுங்க, மூச்சுக்கு 300 முறை ஏசப்பா நான் கடன் வாங்குறது தப்புன்னு சொல்லி அழுது அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா உங்களை விடுவிப்பார். நான் நிறைய செய்தியில் பேசியிருக்கிறேன்.